ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு கண்ணாடி குப்பியில் எப்படி நம்ம மணி பிளான்ட் வளர்க்கலான்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிளாஸ் பாட்டிலில் மணி பிளான்ட் வளர்க்கும் போது சீக்கிரமாக அது அழிய போயிடுது. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க போடுற தண்ணியில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஏற்கனவே மீன் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தொட்டியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃப் பகுதி மீன் தொட்டி தண்ணியும் மிச்ச பகுதி பைப் வாட்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். சேண்ட் வந்து ஆப்ஷனல் தான், நான் அழகாக இருக்கட்டுமேனு போட்டேன். நான் இன்றைக்கி சாதா மணி பிளான்ட் எடுக்காமல் கோல்டன் போத்தஸ்ங்கிற மணி பிளான்ட் எடுத்திருக்கேன். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதோட லீஃபில் வெள்ளை கலரில் டிசைன் என்ன இருக்கும், இதுக்கு அந்த மாதிரி இருக்காது. இதை நீ என்ன பண்ணணும்னா, நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதுக்குள்ளே போடணும். இருந்து பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்குல்ல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட அப்டேஷன் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன்.